ஓம் நமோ வெங்கடேஷாய. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து டிசம்பர் மாதத்தில் ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான் அங்க பிரதட்சணம் டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். அது எந்தெந்த நாட்கள், அதில் எந்தெந்த நாட்களுக்கு நம்ம ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 9:55 டிடிடி ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in ட்ரை பண்ணுறப்போ அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணி லாகின் செய்யாதீங்கன்னா 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும். ஸோ வேறு ஏதாவது கிளிக் பண்ணி லாகின் செய்து வச்சுக்கோங்க. 9:55 ரெண்டுத்துலேயுமே எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா, வேறு எந்த தரிசன டிக்கெட் எந்த மாதத்துக்கு எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம். ரீசெண்டாக நீங்கள் அங்க பிரதட்சணம் டிக்கெட் 90 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரில் லாகின் செய்யாதீங்க. ஏன்னா இப்போது அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3க்குமே 90 நாட்கள் டைம் கேப் பார்க்குறதுனால. ஸோ புக் பண்ணாத மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். ஒரே நம்பர்லேயே நீங்கள் டிடிடி ஆப்லேயும் லாகின் செய்யலாம், போர்ட்டலையும் லாகின் செய்து வைக்கலாம். கரெக்டாக 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அதில் கம்மியாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் போகுதோ அதில் புக்கிங் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். உங்ககிட்ட 2-3 மொபைல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயும் லாகின் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கம்மி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ டக்குன்னு டிக்கெட் புக் ஆகும். ஒரு மொபைலுக்கு ஒரு மாதிரி காமிக்கும். அதனால தான் நீங்கள் 2-3 மொபைல் வச்சுருந்தீங்கன்னா 2-3 மொபைலையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னே அவைலபிலிட்டி காமிக்கிறப்போ எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் ஓப்பன் ஆகிறது கிடையாது. ஏன்னா மூலவர் அபிஷேகம் அன்றைக்கி இருக்குங்கிறதுனால. அடுத்த டிசம்பர் 6ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா அன்றைக்கி பஞ்சமி தீர்த்தங்கிறதுனால. டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரலாக மார்கழி மாதத்தில் அங்க பிரதட்சணம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஆனால் டிசம்பர் 16ஆம் தேதி காலையில் 6:57 தான் மார்கழி பிறக்கிறதுனாலையும் என்னவோ சுப்ரபாதம் சேவா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சுப்ரபாதம் இருக்கிறதுனால அங்க பிரதட்சணமும் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ டிசம்பர் 16 செக் பண்ணிக்கோங்க, இருக்கும் மோஸ்ட்லி. 17ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக, ஜனவரிக்கும் சேர்த்து சொல்கிறேன், மார்கழி மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அங்க பிரதட்சணம் இருக்காது. மீதி நாட்களுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்கும்போது மினிமம் டேஸ்ங்கிறதுனால 1.5 நிமிஷத்துக்கு கம்மியாகவே டிக்கெட்ஸ் ஃபுல்லாகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் டக்குன்னு மின்னல் வேகத்தில் புக் ஆகக்கூடிய டேட்ஸ் அப்படின்னா 7, 17, 15. அதுக்கப்புறம் இருக்கிறது ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி மெல்லமாக புக் ஆகும், அவ்வளோதான். அதில் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா 9, 10, 2, 3, 4 இந்த மாதிரி வீக் டேஸாக ட்ரை பண்ணுங்கள் எடுத்தோன்னே. இதில் ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களாக தான் இருக்கணும். அதில் ஒருத்தருக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ரூம் புக் பண்ண முடியாது. ஏன்னா திருமலாவில் இல்லை எங்கே புக் பண்ணாலுமே ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 பேருக்கு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரூம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னா ஒருத்தருக்கெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். 2 பேருக்கும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒருத்தருக்காகவும் ட்ரை பண்ணலாம். கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புக் ஆகும். அது ஒரு ஃபாஸ்ட்டு புக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். கிளிப் போர்ட் மெத்தட் இல்லைனாலும் காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஸோ தட் புனித நீராடல் புஷ்கரணி தீர்த்தத்தில் செய்துட்டு நம்ம ஏடிசி சர்க்கிள் 300 ரூபாய் தரிசன கியூக்கெல்லாம் எங்கே போய் ஜாயின் பண்ணுவோமோ அங்கே போனாலே கேட்டால் சொல்லிவிடுவாங்க அங்க பிரதட்சணம் எங்கே போகணும் அப்படின்னா அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ டேட் சூஸ் பண்ணோன்னா ஒருத்தருக்கா 2 பேருக்காங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் காலம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஆப்ஷனல் தான். மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதை பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டு மந்த்து சீனியர் சிட்டிசன் புக்கிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்டு சூஸ் பண்ணுறப்போ ஆப்ஷனே வரல, லேப்டாப்பில் மவுஸ் வச்சு சூஸ் பண்ணுறப்போ வந்துச்சு அப்படின்னாங்க. சில டைம் அந்த மாதிரி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் நேற்றே ஆக்சுவலாக எனக்கு அப்படி வந்தது. அப்போ என்ன பண்ண அப்படின்னா பேக் வந்துட்டு மறுபடியும் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ புக் ஆகிடுச்சு. சில டைம் அந்த ஸ்டேட் சூஸ் பண்ணுறப்போ என்னென்ன ஸ்டேட்டுங்கிற ஆப்ஷன் காமிக்காமல் கூட இருக்குது. அதுக்கு நான் ட்ரை பண்ணப்போ பேக்குக்கு போயிட்டு வந்துருச்சு. இல்லைன்னா நீங்கள் லேப்டாப்பில் தான் ரெடியாக வச்சுக்கணும்.
இன்னொரு லாகின்ல. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு புக்னா கொடுத்தா புக் ஆகிடும். இது டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் இந்த டிக்கெட் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக 750 கோட்டாஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. சனிக்கிழமை மட்டும் போன மாதம் பார்க்குறப்போ 500 கோட்டாஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ஒரு நாளைக்கு சொல்கிறேன். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. அந்த குழந்தை ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஆதார் இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை விருப்பப்பட்டால் நம்ம கூட அங்கே பிரதட்சணமும் செய்யலாம், இல்லை கூடவே நடந்து வரலாம். ரொம்ப கை குழந்தை மாதிரியெல்லாம் அழைச்சிட்டு வரீங்கன்னா, உங்கள் கூட யாராச்சும் வராங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அங்கே பிரதட்சணம் செய்துட்டும் வாங்கிக்கலாம். இல்லை அங்கே சேவாக்ஸ் இருக்காங்கன்னா எந்த சேவாக்ஸ் கிட்ட கொடுக்குறீங்கிறத கேட்டுட்டு குழந்தை கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள் கூடயே நடந்து வருவாங்க, அழைச்சிட்டு சேஃபாக வச்சுப்பாங்க. லேடிஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பிரதட்சணம் செய்வோம், அதுக்கப்புறம் ஜென்ஸ் செய்வாங்க. பட் இந்த தடவை நான் ரீசெண்டாக செய்தப்போ ஃபஸ்ட்டு கோயில் அர்ச்சகர்கள்னு நினைக்கிறேன், அவங்க அங்கே பிரதட்சணம் சும்மா ஒரு 10 பேர் செய்தாங்க. அதுக்கப்புறமா லேடிஸ், அதுக்கப்புறமா ஜென்ஸ் செய்தாங்க. பேக் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா ரொம்ப பெரிய பேக்லாம் அங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஓரளவுக்கு சின்ன பேக், பர்ஸ், வேலட் இல்லை ஸ்லிங் பேக் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் டிக்கெட்லாம் வச்சுக்கிறதுக்கு. இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயே நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பெக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான், கையில் நம்ம வச்சுக்கலாம். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் மட்டும் ஜென்ஸுக்கு வேஷ்டி கட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சுடிதார் இல்லைன்னா சாரீ போட்டுக்கலாம். ஈரத்துணியில் போகிறதுனால கொஞ்சம் லூஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா அங்கே பிரதட்சணம் செய்கிறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு லேடிஸ் சேவாக்ஸ் இருப்பாங்க. அதனால் ஹெல்ப்புக்காக இன்னொருத்தவங்களை நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது. எங்கே அங்கே பிரதட்சணம் செய்வோம் அப்படின்னா பெருமாளை பார்த்துட்டு வெளியில் ஒரு விமான பிரதட்சணம், தீர்த்தம், சடாரியெல்லாம் கொடுப்பாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உண்டியல் காசு போகிற இடத்துக்கு முன்னாடியே சபேராரை கிட்டையே நம்மளை எழுப்ப சொல்லிவிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தா கூட ஒரு 10 நிமிஷம்தான் அங்கே பிரதட்சணம் செய்வோம். செய்துட்டு நம்ம வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் போல். கரெக்டாக ஒரு 3:45 மேலே அன்றைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய மாலை கூடையில் வச்சு கோயில் உள்ளேந்து மேலத்தாளத்தோடு எடுத்துக்கிட்டு வருவாங்க. கொடிமரம் சுற்றி உள்ளே போவாங்க. பின்னாடி அன்றைக்கு உண்டான சகசர நாமார்ச்சனைக்கு உண்டான துளசியும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்க உள்ளே போனோன்னு இம்மிடியட்டாக நம்மளை தரிசனத்துக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ 300 தரிசன டிக்கெட்லாம் போனால் எந்த அளவுக்கு நம்ம தரிசனம் நின்று பார்ப்போமோ அந்த அளவுக்கு நம்ம நின்று பார்க்கலாம். அண்ட் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு 20-25 நிமிஷம் யாருக்காச்சும் வெண்ணெய் கிடைக்குதான்னு பாருங்கள். போய் கேட்டால் சின்ன பிஞ்சு கிடச்சா கூட சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தரிசனத்துக்கு போகிறப்போ பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. ஆதார் வச்சு தான் நம்ம புக் பண்ணுறதுனால அதோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம உட்கார வைக்கிறப்ப கூட லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக தான் உட்கார வைப்பாங்க. 2:40 மேலே தான் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளோ நேரம் நம்ம போய் அந்த எண்டு கிட்ட வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். 2:40 மேலே தான் நம்மளை ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் டீட்டெயிலாக அங்கே பிரதட்சணம் எப்படி செய்யணுங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா நமக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எவ்வளோ கம்மியாக காமிக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து 2 பேருக்கு ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் ஒருத்தருக்கு ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அட்ரஸ் காலம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி காலம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். ஏன்னா காலையில் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அந்த இடத்துல அங்க பிரதட்சணம் விமான பிரதட்சணத்தில் செய்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை பார்க்குறதுக்கும் சரி அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட். கரெக்டாக இப்போ 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்கன்னா போய் வெயிட் பண்ணி அங்க பிரதட்சணம் செய்துட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு ரஃப்லி 3:50 4 மணி ஆகும். காலையில் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க கவுண்டரில். கோயிலில் ஒரு குட்டி லட்டு கொடுப்பாங்க. இந்த டைமில் தீர்த்தம் சடாரி கொடுக்கறது கிடையாது, அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் செய்துட்டு நீங்கள் துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னா கேட்டுக்கோங்க. 3:50 மேலே தான் துலாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரஃப்லி. அதனால் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ நீங்கள் அதுக்கப்புறமா கேட்டுட்டு, அதாவது அங்க பிரதட்சணம் செய்துட்டு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 3:45 3:50 போல் துலாபாரம் ஓப்பன் பண்ணுறப்போ கொடுத்துட்டு அப்படியே நம்ம சாமி பார்க்குறதுக்கு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் திருப்பதி பற்றி இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். புக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்,
டிடிடி அப்டேட்ஸ் தரிசனத்துக்கார நேரம்னு சொல்லிட்டு எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிசம்பர் மாதத்தில் அங்க பிரதட்சணை புக் பண்ணணுன்ட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.